இதை ஒரு மதத்தின் மீது பழியப்படுவது எப்படி? நம்மளுடைய பாதுகாப்புத்துறையினுடைய பலகீனம், நம்மளுடைய குறைபாடு. அதை தடுத்திருக்க முடியும்ல. அப்போ திடீர்னு இதை இவ்வளோ தூரம் விட்டுட்டு இப்போ திடீர்னு ஒரு மதத்தின் மீது பழிய சுமத்துறதை ஏற்க முடியாது. எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்லை. சீனாவோட தான் நம்மளை அச்சுறுத்துது. அருணாச்சல பிரதேசம் என்னதுங்குது, போகிறது விடுப்பில்ல. ஆனால் அவன் பெரிய நாடு, இராணுவத்தில் வலிமையாக இருக்கான். இவன் உங்கள் மகன், நீங்கள் பெற்று போட்ட பிள்ளை. பாகிஸ்தான் சின்ன நாடு, உடனே மிரட்டுறீங்க அவனை. அது தெரியல. ஒரு நாடு தன்னை தற்காத்துக்கொள்ள அது சொல்லும், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும். நம்ம நாடு நமக்கு தெரியுது, எங்கிருந்து வந்தான்னா இனிமேல் தான் நம்ம விசாரித்து அதை கண்டு உணரணும். அதை அவங்கள விசாரித்தா தான் தெரியும், அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும். இது எங்கிருந்து வந்தது, யார், என்ன நோக்கத்துக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, எதுவுமே தெரியாமல் நம்ம இரு நாடு இதுகளுக்கு இடையிலே நம்ம ஒரு கருத்தை சிறுபுலத்தனமாக பதிவு செய்ய முடியாது. ஏன்னா இது மிகுந்த பொறுப்புமிக்க ஒரு இது, நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அதனால மிக கவனமாக நம்ம பதிவு செய்யணும் வார்த்தையில். சீமான் இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. எல்லா தருணங்கள் மாதிரியும் அவருடைய மோட்டார் மவுத்தை இப்போ காமிக்கக்கூடாது. இது தேசபக்தியை காமிக்கிற நேரம். ஹி ஷுட் கண்ட்ரோல் இஸ் மோட்டார் மவுத். கோவையில் 60க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் பலியானதற்கு காரணமாக இருந்த பயங்கரவாதி பாக்ஷாவை அவரது இறுதி ஊர்வலத்துக்கு மரியாதை செய்தவர் தான் சீமான். மரியாதை செய்தது மாத்திரமல்ல, மக்கள் மனசு புண்படும்படி அவர் எங்கள் அப்பான்னு வேற சொல்லிட்டு போனார். சீமானுக்கு அடிஷனலாக ஒரு அப்பா சேர்ந்திருக்கார். பயங்கரவாதி அப்பான்னு சொல்கிற சீமான் பாகிஸ்தான் மேலே இந்தியா நடவடிக்கை எடுத்தால் என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது இந்தியாவுக்கு வெளியில் உள்ள எதிரிகளை அடையாளம் காண்பது மாத்திரமல்ல, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற எதிரிகள் யாருன்றதை அடையாளம் காண்பதற்கு இது உதவும். அதனால் இந்த கடுமையான நடவடிக்கை மிக்க அவசியம். முதல் முறையாக தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தி ஐயா மோடி அவர்கள் தலைமையில் இந்தியா துணிச்சலான ஒரு முடிவு எடுத்திருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் 65 யுத்தம், 70களில் யுத்தம், கார்கில் போர், இப்படி எவ்வளவோ போர் உச்சகட்டத்துக்கு போனதில் கூட சிந்து நதியினுடைய ஒப்பந்தத்தை நாம் ரத்து செய்யலை. இப்போது செய்திருக்கிறோம் என்றால் இது லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் கேமல்ஸ் பேக்னு சொல்லுவாங்க. கடைசி சுமை இது. இனிமேல் அச்சு முறிஞ்சு போகும். இதே மாதிரி பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து நடத்த அனுமதிக்க முடியாது. பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் கற்பித்துத்தான் தீர வேண்டும் என்ற முயற்சியில் தான் இது நடந்திருக்கிறது. இதை தேசபக்தர்கள் வரவேற்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த உலக நாடும் நீங்கள் சிந்து நதியில் தண்ணீரை நிறுத்துவது, ஒப்பந்தத்தை ரத்து செய்தது தவறுன்னு ஐநா சபை சொல்லலை, அமெரிக்கா சொல்லவில்லை, ரஷ்யா சொல்லவில்லை, சீனா கூட சொல்லவில்லை. சீமான் சொல்கிறாருன்னா அவரது தேசபக்தி அப்படியே எங்களுக்கு புல்லரிக்க வைக்கிறது. சீமான் இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. எல்லா தருணங்கள் மாதிரியும் அவருடைய மோட்டார் மவுத்தை இப்போ காமிக்கக்கூடாது. இது தேசபக்தியை காமிக்கிற நேரம். ஹி ஷுட் கண்ட்ரோல் இஸ் மோட்டார் மவுத். சட்டப்பேரவையில் இப்போ நிறைய மாற்றங்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி, சட்டப்பேரவையில், அமைச்சரவையில். ஆமாம், நீதிமன்றம் கேட்குதுல, ஜாமீனா அமைச்சர் பதவியான்னு கேட்குதுல. அப்போ நீதிமன்றத்திற்கு பதில் சொல்லி தான் ஆகணும். பொன்முடி அவர்களும் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை விளக்கணும். சைவம் வைணவன்றதுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்த அமைச்சர், ஆபாசமான நரகல் பேச்சு பேசுகிற பெண்களையெல்லாம், தமிழ் பெண்களையெல்லாம் கொச்சைப்படுத்துகிற ஒரு அமைச்சர் அந்த பதவியில் தொடர்ந்து இருக்க முடியாது. அவர் எடுத்துக்கொண்ட அரசியல் சாசனத்து மேலே அவர் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கே அது எதிராக போய்விடும். அதனால் அவரையும் அமைச்சரவையிலிருந்து நீக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. செந்தில் பாலாஜியும் பதவி விலகியே தீரணும். நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கு அப்புறமா அவர் தொடர்வது நல்லா இருக்காது. இவ்வளவு நாளாக அவர் தொடர்ந்ததே தவறு சார். அதிமுக திமுக நிற்கிறதுக்கு முன்னால் செங்கல்பட்டில் எப்பயுமே காங்கிரஸ் தான் நிற்பாங்க சார். 1950 எப்பயுமே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான் சார் இருக்கும். அதுக்கப்புறம் திமுக அதிமுகன்னு மாறிச்சுல. அது மாதிரி இப்போ பிஜேபி எந்திரிச்சு வருதுல்ல. இதே செய்யூரில் விடுதலை சிறுத்தையில் எம்எல்ஏ இருக்கார்ல. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இங்கே விசிகா நிற்கும், எம்எல்ஏ ஆகும்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை. அப்போ ஏன் பிஜேபி வரக்கூடாது? விசிகா எம்எல்ஏ வரலான்னா பிஜேபி எம்எல்ஏ வரக்கூடாதுங்க. வருவோம் சார், அதுக்கு தான் கட்சி வச்சுருக்கோம். நாங்கள் வளர்றதுக்கு தான் கட்சி. திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுக்கல தமிழ்நாட்டை. செங்கல்பட்டு மாவட்டம் திமுகவுக்கு எழுதி கொடுத்த பட்டா இல்லை. அந்த பட்டாவில் பங்கம் பண்ண தான் பிஜேபி வந்திருக்கு.